ஹாய் பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கி ஒரு வார்த்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசுத்தத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் 2 பேர் வந்து கலந்துக்கிறாங்க, ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் போயிட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரான். என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வரான்னா, அப்போ நான் எனக்கு முன்பதாக நீங்கள் சொல்லுங்க டாடி, நான் போகிற பாதியில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான். இன்னொருத்தன் வந்து ப்ரேயர் பண்ணது அப்படியே போகிறதுனால இந்த ப்ரேயர் பண்ணிட்டு போகிறவன் மட்டும் ஜெயிச்சிடறான். ஆனால் ப்ரேயர் பண்ணாத வந்து தோத்துடுறான். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக நம்ம வைத்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம போகும்போது அதில் எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாமே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அது மாதிரி பண்ணாதபடி கர்த்தரை நம்மளுக்கு எப்போதும் முன்பதாக வைக்கும்போது அவரின் வலது பரிசுத்தப்படி இருக்கபடியால் நான் நசிக்கப்படுதல். எந்த ஒரு பிசாசும் நம்மளை அணுகாதபடி, எந்த ஒரு இது அணுகாதபடி நம்ம கர்த்தரை முன் வச்சோம்னா எந்த ஒரு தீய சக்தி நம்மளுக்கு அணுகாது. இந்த வார்த்தை கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.